ஒரு சொத்துக்கள் சேர்க்கையை உருவாக்க போகிறாருங்க குரு பகவான் உங்களுக்கு. இது ஒரு பெரிய ப்ளஸ் மீனராசிக்காரங்களுக்கு. இந்த 8ஆம் பாவத்தை பார்க்கறதுனால என்ன அப்படின்னா, உங்களுடைய மன கஷ்டம் நிவர்த்தியாகும். அந்த வேண்டுதல் உங்களுக்கு பரிபூர்ணமாக கைகூடும். குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்பை உருவாக்குறாருங்க குரு பகவான். துயரங்கள், தாமதங்கள், தடைகள் இது எல்லாத்தையும் அவர் நிவர்த்தி செஞ்சிருவாரு. மீன ராசிக்கு இப்போ இந்த குரு பகவானினுடைய மாற்றத்தினால், பெயர்ச்சியினால எந்த மாதிரி பலன் வரப்போகுது அப்படிங்கிறத கொஞ்சம் விரிவாக பார்ப்போங்க. முதல்ல மீன ராசிக்கு ராசிநாதனே குரு பகவான் தாங்க. உங்கள் ஆள் தான் குருவே இல்லைங்களா? இப்போ அவர் உங்களோட 3ஆம் பாவத்தில் இதுவரை இருந்தார். இப்போ இந்த 3ஆம் பாவத்திலேருந்து பெயர்ச்சி ஆகி நகர்ந்து 4ஆம் பாவத்துக்கு போயிட்டாருங்க. இப்போ இந்த 4ஆம் பாவத்துக்கு அதாவது எப்போ போகிறார் சுவாமி அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா, 2025 வருடத்தில் மே மாதத்தில் 11ஆம் தேதி மாறுறாரு. மதியானம் 1:28 மாறுறாருங்க. சற்றேறக்குறைய ஒரு வருடத்திற்கும் மேலாக அந்த இடத்துல அவர் இருக்கார். அதாவது 2026 மே மாதம் 26ஆம் தேதி காலை 11:12 இது வரையில் அதே இடத்துல தான் குரு பகவான் இருந்து மீனராசி ஆகிய உங்களுக்கு அனுகிரகத்தை செய்ய போகிறாரு. அதனால் இந்த சமயத்தில் உங்களுக்கு அவரினுடைய பலன்கள் எப்படி இருக்க போகுது, எதிலெல்லாம் நீங்கள் கவனமாக இருக்கணும், எந்த சுவாமியை நீங்கள் வணங்கணும், அதே மாதிரி எதற்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுலாம் ரொம்ப கவனமாக சொல்ல போகிறோம். நல்லா கேளுங்க. முதல் விஷயம், உங்களுக்கு ராசிநாதனே குரு பகவான் தான் இல்லைங்களா? இப்போது உங்கள் ராசிநாதன் தான் இப்போது 4ஆம் பாவத்துக்கு மாறுறார். பெரும்பாலும் இந்த ரூலிங் பிளானட்டில் இருக்கக்கூடிய கிரகங்கள் அந்த ராசிக்கு நன்மையை தான் தரும். இந்த ரூலிங் பிளானட் அதாவது ஆளும் கிரகம் அப்படின்னு பேர். ஒரு ஜாதகத்தை எடுத்தோம்னா 5 கிரகம் அதுக்கு ஆளுங்கிரகமாக வருங்க. இந்த 5 கிரகமும் வேறு வேறு கிரகமாக இருக்கும், அல்லது ஒரே கிரகமே 5 இடத்துலையும் கூட வரலாம். இப்போது முதல்ல அதனுடைய தினாதிபதி, நட்சத்திராதிபதி, அதே போல் ராசியாதிபதி, லக்னாதிபதி, லக்ன நட்சத்திராதிபதி அப்படின்னு இந்த 5 கிரகம். இப்போது மீன ராசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா ராசிநாதனே குரு பகவான் வந்துடுவார். இப்போது இந்த ஆளும் கிரகத்தில் குரு வந்துட்டதுனால பார்த்தேன் அப்படின்னா மீனராசிக்கு குரு பகவான் நன்மையைத்தான் அதிகமாகவே செய்வார் எந்த இடத்துல இருந்தாலும். முதல் விஷயம், ஒரு கிரகம் மாறுது அப்படின்னாலே அதில் ப்ளஸ்ஸும் இருக்கும் மைனஸும் இருக்கும். ஆனால் இதில் ப்ளஸ்ஸு ரொம்ப அதிகமாகவே இருக்கும், மைனஸ் கொஞ்சம் குறைவாகவே இருக்கும் இந்த குரு பகவானினால் மாறுறதுனால. அதனால் மீனராசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த குரு மாற்றம் ஒரு பெரிய ப்ளஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்போது 3ஆம் பாவத்தில் ஏற்கனவே இருந்ததுனால கொஞ்சம் காரிய முடக்கங்கள், தாமதங்களை குரு கொடுத்துருக்கலாம். இப்போது உங்களோட 4ஆம் பாவத்துக்கு வந்துட்டதுனாலங்க ஒரு சொத்துக்கள் சேர்க்கையை உருவாக்க போகிறாருங்க குரு பகவான் உங்களுக்கு. இது ஒரு பெரிய ப்ளஸ் மீனராசிக்காரங்களுக்கு. அப்புறம் குரு இருக்கிற இடத்தை விட பார்க்கிற இடத்துக்கு தாங்க அதிக பலனை கொடுப்பாருங்க. இப்போ குரு பார்க்கறது மீனராசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட 12ஆம் பாவத்தை பார்க்குறாரு. அதாவது முதல்ல குரு பார்வைங்கிறத நல்லா புரிந்து கொள்ளுங்க. அது சமசப்தம பார்வை அப்படிங்கிறது முதல் பார்வை. எல்லா கிரகத்துக்கும் இருக்கிறது சமசப்தம பார்வை. இப்போ நான் இங்கே இருக்கேன், எனக்கு முன்னாடி ஒரு கேமராவில் இதை பதிவு பண்ணிகிட்ருக்கோம். இப்போது இந்த இதே மாதிரி நீங்கள் ஒரு டிவியில் அல்லது ஒரு செல்ஃபோனில் இதை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க.
இப்போ எனக்கும் இந்த கேமராவுக்கும் 180 டிகிரி. அதே மாதிரி நீங்கள் பார்க்குற அந்த கேமராவுக்கோ அல்லது நீங்கள் பார்க்குற அந்த டிவிக்கோ அந்த செல்ஃபோனுக்கோ உங்களுக்கும் 180 டிகிரி இல்லைங்களா? இப்போது இந்த 180 டிகிரிங்கிறது நேர்பார்வை, நேரான ஒரு இடத்த நம்ம பார்க்கறது. இதற்கு நேர்பார்வை அப்படின்னு பேர். இப்போது நம்ம ஒரு BMW காரை ஓட்டுறோம், இல்லது ஒரு 2 வீலர் ஓட்டுறோம். அப்போது நம்ம நேராக பார்த்தா மட்டும் போருமா? போராது இல்லைங்களா? வலது பக்கம் யார் வராங்க, இடது பக்கம் யார் வராங்க, பின்னாடி யார் வராங்க, நம்ம ரிவர்ஸ் எடுக்கணும், பின்னாடி என்ன இருக்குது, எல்லாத்தையுமே பார்த்து தானே ஓட்ட வேண்டியிருக்கு. அப்போ நம்ம என்ன செய்யலாம்? திரும்பி திரும்பி பார்க்க முடியுமா? முடியாது. ஒரு பக்கம் கண்ணாடி வச்சுக்கிறோம், 2 பக்கம் இன்னொரு பக்கம் கண்ணாடி வச்சுக்கிறோம், சென்டர் மிரர் வச்சுக்கிறோம். இப்போ நம்ம ரிவர்ஸ் எடுக்கணும்னா பின்னாடி என்ன இருக்குதுன்னு தெரியறதுக்கு அங்கே ஒரு கேமரா வச்சு மானிட்டர் பண்ணுறோம் இல்லைங்களா? இப்போ இதே தாங்க குரு பகவான் பார்த்தீங்கன்னா அவருக்கு விசேஷ பார்வை 2 உள்ளது. எல்லா கிரகத்துக்கும் இருக்கிற நேர்பார்வை, சமசப்தம பார்வை அதுவும் இருக்கு. விசேஷ பார்வையாக 5ஆம் பாவத்தையும் பார்க்குறாரு, 9ஆம் பாவத்தையும் பார்க்குறாரு. இப்போ மீனராசிக்கு 5ஆம் பார்வையாக மீனராசியினுடைய 8ஆம் பாவத்தை பார்க்குறாரு. இதுதான் உங்களுக்கு பெரிய ப்ளஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னாங்க, இந்த 8ஆம் பாவத்தை பார்க்கறதுனால என்ன அப்படின்னா உங்களுடைய மன கஷ்டம் நிவர்த்தி ஆகும். இந்த மன கஷ்டம் ஏன்னா அது ஆயுள் ஸ்தானம் இல்லைங்களா? ஆயுள் சம்பந்தப்பட்டமான ஏதாவது உடல் உபாதைகள் இருந்தாலும் நிவர்த்தி ஆகும். ரொம்ப நாளாக உங்களுக்கு இருக்கக்கூடிய ஏதோ ஒரு மன கஷ்டம், அது வீடு வாங்கலையே, இல்லை நம்ம வாடகை வீட்டிலேயே இருக்கோமே, ஒரு வீடு வாங்கணும் அல்லது ஏதோ ஒரு முதலீடு செய்யணும், தேவையற்ற செலவுகள் ஆகுது, இதை குறைக்கணும், குழந்தைகள் நல்லா படிக்கணும், குழந்தைகளுக்கு நல்லா வேலை கிடைக்கணும், கல்யாணம் ஆகணும், அல்லது குழந்தைகளுக்கு கல்யாணம், ஏதோ உங்களுக்கு எந்த விதமான மன கவலைகள் இருக்குதோ அதை குரு பார்வையினால நிவர்த்தி ஆகும். அந்த வேண்டுதல் உங்களுக்கு பரிபூர்ணமாக கைகூடும். அது உங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸுங்க முதல்ல. அப்புறம் குரு பகவானினுடைய சப்தம பார்வையாக உங்களோட 10ஆம் பாவத்தை பார்க்குறாருங்க. இதை நல்லா கவனிங்க. இதில் 1ஆம் பாவம், 4ஆம் பாவம், 10, இதில் 1, 4, 10ங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு கேந்திரம் அப்படின்னு பேருங்க. இந்த கேந்திரம் அப்படிங்கிறது குழந்தை பிறக்கிறதுக்கு ரொம்ப முக்கியம். அதனால தான் மாகேந்திரம் அப்படிங்கிற அந்த பொருத்தம் இருக்கா, குழந்தை பிறக்குமா இவங்களுக்கு உடனே கல்யாணம் ஆச்சுன்னா அப்படின்னு கேட்பாங்க. அப்போது இந்த மாகேந்திரம் அப்படிங்கிற ஒரு ஆக்டிவேஷன் இருந்தால்தான் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அதனால் மீனராசிக்காரங்களுக்கு ரொம்ப நாளாக குழந்தை பிறக்காமல் இருக்குது, இல்லை குழந்தை பிறக்கணும், அவங்களுக்கு ஏற்கனவே எனக்கு ஆண் குழந்தை இருக்குது, அப்புறம் ஒரு பெண் குழந்தை பிறக்கணும்னு ஆசைப்படுறோம், இல்லை ஏற்கனவே எங்களுக்கு ஒரு பெண் குழந்தை இருக்குங்க, ஒரு ஆண் குழந்தை பிறக்கணும்னு ஆசைப்படுறோங்க அப்படின்லாம் நினைக்கிறவங்களுக்கு அவங்க நினைக்கிற மாதிரியே கூட ஒரு குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்பை உருவாக்குறாருங்க குரு பகவான், இந்த கேந்திரம் ஆக்டிவேட் ஆகிறதுனால. அப்புறம் இன்னொரு சிறப்பான விஷயம் என்னன்னா அந்த குரு பகவானினுடைய 9ஆம் பார்வை. அது ஏன் ரொம்ப சிறப்பு நான் சொல்கிறேன்னா, அந்த இடத்துல ஏற்கனவே சனி பகவான் இருக்காரு. அந்த சனி பகவானை குரு பார்க்கறதுனால என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு 7.5 சனியினால் ஏற்படக்கூடிய பல துன்பங்கள், துயரங்கள், தாமதங்கள், தடைகள் இது எல்லாத்தையும் அவர் நிவர்த்தி செஞ்சிருவார். ஏன்னா குரு பார்த்தால் கோடி நன்மை. அதனால் அந்த 7.5 சனி சுத்தமாக போயிடுமா அப்படின்னா அப்படி இல்லை. அதனால் ஏற்படக்கூடிய பலவிதமான உபாதைகள் குறையும். ஏற்கனவே ரொம்ப நாளாக ஆயிட்டிருக்கு, 10 நாள் டிலே ஆகக்கூடிய விஷயம் அப்படின்னா ஒரு 4 நாள்லேயே உங்களுக்கு கைகூடி சாதகமாக முடிஞ்சிடும். ரொம்ப நாளாக வர வேண்டிய ப்ரமோஷன் ரொம்ப ஒரு 10 வருஷம் தள்ளுது, இல்லை 2 வருஷமாக தள்ளிகிட்டு இருக்குன்னா அது 2 மாதத்துலேயே உங்களுக்கு கை கூடிடும். அதனால் கொஞ்சம் கால தாமதம் ஆகிட்டு இருக்கிறது கொஞ்சம் சீக்கிரமாக முடிஞ்சிருங்க. ஏன்னா அந்த 12ஆம் பாவத்தை பார்க்குறதுனால. அது மட்டும் இல்லைங்க, இந்த 12ஆம் பாவம் அப்படிங்கிறது ஒரு முதலீடு செய்வதற்கான ஒரு ஸ்தானம். அந்த இடத்த குரு பார்க்கறதுனாலங்க ஏதாவது ஒரு முதலீடு செஞ்சுருக்கீங்க,
ஒரு ஒரு இடம் வாங்கி போட்டிருக்கீங்க, அல்லது ஏதோ ஒரு விஷயத்தில் நீங்கள் முதலீடு செஞ்சுருக்கீங்க, ஆனால் அதுலேருந்து ஒரு 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 பிரதிபலனே கிடைக்கல. ஏன்னா ஒரு முதலீடு செஞ்சுருக்கோன்னா அது காலத்தில் நமக்கு ஏதோ ஒரு பிரதிபலன், ஏதோ ஒரு மாத வருமானமோ அல்லது ஏதோ ஒரு விஷயமோ, வாடகையோ அல்லது அதுலேருந்து ஒரு இன்க்ரிமெண்ட்டோ இல்லை அதுலேருந்து ஒரு இன்சென்டிவோ, அதுலேருந்து ஏதோ ஒரு விஷயமோ உங்களுக்கு மாத ரீதியாகவோ அல்ல வருட ரீதியாகவோ அல்லது ஒரு 5 வருடத்திற்கு ஒரு முறையோ ஏதோ ஒரு ஆதாயம் உங்களுக்கு கிடைத்தால்தான் அது நன்மையாக இருக்கும். அல்லது அது உங்களுக்கு ஒரு பெரிய துயரமாக மாறிடும். என்னடா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம், ஒன்றும் நமக்கு வருமானமே வரலையே, இது அப்படியே கிடைக்கேங்கிற ஒரு கவலை வந்துடும் உங்களுக்கு, இல்லைங்களா? அது எல்லாருக்கும் உள்ளது தான். இப்போ அதே மாதிரி மீனராசிக்காரங்களுக்கு ஏதோ ஒரு முதலீடு செய்து அதன் மூலமாக வருமானமே இல்லைங்கிற சூழ்நிலை இருந்திருக்கிற காலம் போய் முதலீடு செய்ததில் உங்களுக்கு மாத வருமானங்கிறது ஏற்பட போகுதுங்க. ஏன்னா உங்களோட 12ஆம் பாவத்தை குரு பார்க்கறதுனால. அதனால் இந்த காலத்தில் உங்களுக்கு ரொம்ப நல்ல பலன்கள் நிறையா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. குறிப்பாக இந்த சமயத்தில் உங்களுடைய தாயார் உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னாங்க, ஒரு முதலீடு செய்வதில் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க மீனராசிக்காரங்க. அப்புறம் மாதந்தோறும் சனிக்கிழமை அல்லது வாரந்தோறும் சனிக்கிழமை, இது மாதிரியான சனிக்கிழமை வரக்கூடிய நாளில் சனி பகவானுக்கு எள்ளி தீபம் ஏற்றுங்க. ஆஞ்சநேயருக்கு வெத்தலை மாலை போடுங்க. இதனால் இந்த குரு பயிற்சியினால் நன்மை உங்களுக்கு அதிகமாக கிடைக்குங்க இதை செஞ்சீங்கன்னா. சிவாய நமக.